ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்தா. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாண்டிய நாடு என்னும் சொல்லும்படியான 93வது திவ்ய தேசத்தை பெரியாழ்வார் 11 பாசுரங்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தை நாவகாரியம் என்னும் சொல்லும்படியான நேற்று வரை 8 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 9வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். கொம்பினார் பொழில் வாய்க்குயிலினம், கொம்பினார் பொழில் வாய்க்குயிலினம் கோவிந்தன் குணம் பாடும் சேர் செம்போனார் மதில் சூழெழும் கழனியுடை திருகோட்டியோர் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்ட கால் எம்பிராந்தன சின்னங்கள் இவர் என்ற ஆசைகள் தீர்வனே. அற்புதமான தூய தமிழில் பாடி அருளி செய்த பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். கொம்பினார் பொழில் வாய்க்குயிலினம் கோவிந்தன் குணம் பாலும் சேர். பொழில்னா நீர்நிலைகள்லாம் மாதம் மும்மாறி பெய்து நீர்நிலைகள்லாம் நிறைந்திருக்கும்படியான திவ்ய தேசம் திருக்கோட்டியூர். ஆறு குளம் குட்டை ஏரின்னு சொல்லும்படியான இயற்கை வளம் சூழ்ந்த மல்லிகை முல்லை கோங்கு செண்பகம் செந்தாமரை மஞ்சள் இஞ்சி வாழை கரும்பு மா பலா வாழை பாக்கு தென்னை சொல்லும்படியான மரங்கள் சோலைகள் சூழ்ந்த திருக்கோட்டியூர். பொழில்னா அழகு. கொம்பினார் பொழில் வாய்க்குயிலினம், மரம் இருக்கும், மரத்தில் கிளை இருக்கும், அந்த கிளைனா கொம்புன்னு பேர். அந்த கொம்பு மேலே குயில்கள் அமர்ந்து அதுங்கு மொழியினால் கோவிந்தனுடைய புகழை பாடக்கூடியது ஊர் எதுனா திருக்கோட்டியூர்னு தெரிவிக்கிறார். கொம்பினார் பொழில் வாய்க்குயிலினம் கோவிந்தன் குணம் பாடும் சேர். அந்த குயில்கள்லாம் கொம்பு மேலே அமர்ந்து கொண்டு கோவிந்தன் எம்பெருமானுடைய புகழை பாடக்கூடியது ஒரு திருக்கோட்டியூர். நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குது. இறைவன் நாமளை சொல்கிறது கிடையாது. 4 அறிவு, ஓர் அறிவு, ஈரு அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு சொல்லும்படியான ஊர்வன பரப்பன நடப்பன நிற்பன சொல்லும்படியான 5 அறிவு 4 அறிவு ஜீவனெலாம் இறைவனுடைய புகழை பாடக்கூடிய ஊர் எதுனா திருக்கோட்டியூர். செம்போனார் மதில் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூரில் உலகமில்லனையான் திவ்ய தேசத்து மதில்லாம் செப்புத்தகடால் வேந்த மதிலாம். நீண்ட மதில், உயர்ந்த மதில், சுண்ணாம்பு கல், செங்கல், அப்படி சிமெண்ட்டு, அந்த கலவையெல்லாம் தெரியாத செப்புத்தகடால் பதிக்கப்பட்ட மதில்களுடைய திருக்கோட்டியூர் தெரிவிக்கிறார். செம்போனார் மதில் செழுங்கழனி. செழுங்கழனினா நீர்நிலைகள்லாம் நிறைந்து வயல்கள்லாம் செழுமையாக விளைந்து தாமரை வயலாக இருக்கும்படியான ஊர். கரும்பு வாழை தென்னை அப்படி இருக்கும்படியான ஊர் திருக்கோட்டியூர். செம்போனார் மதில் செழுங்கழனியுடை திருக்கோட்டியூர். செழுமையான கழனிகள் நிறைந்த ஊரா. கழனின்னு பேர். காடுன்னு சொல்கிறாங்க, காடுலாம் கிடையாது, கழனி. ஆழ்வார்களா பேர் சொன்னார். செழுங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை. நம்பனைனா நாராயணனுடைய பேர் நம்பனை. நரசிங்கன்னா மனித உருவமில்லாத சிங்க உருவமில்லாத நரன் உடல் மனித உருவாகவும் முகம் சிங்க உருவாகவும் கொண்ட நரசிங்கன். அந்த இரண்டை அழிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த நாவகாரியத்தில் 3 பாசுரங்களில் நரசிம்ம அவதாரத்தை பற்றி பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். 4வது பாசுரத்தில் நரகநாசனை நாவிற்கொண்டழையாத மானிட சாதியர். 6வது பாசத்தில் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் உழைக்கிய. 9வது பாசத்தில் நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்ட கால். இரண்டனை எதிரி யாருன்னா
நாராயணன். நாராயணனுக்கு எதிரி யாருன்னா இரண்யன். அந்த இரண்யனை அழிக்கணும். இரண்யன் பிரம்மாவனிடத்தில் தவம் இருந்து அநேக வரங்களை பெற்றிருந்தான். தன்னையே தான் தெய்வம், நானே தெய்வம், என்னை தான் வணங்கணும்னு சொல்லி வரம் வாங்கியிருந்தான். இரவுலையும் மரணம் ஏற்படக்கூடாது, பகலிலும் மரணம் ஏற்படக்கூடாது, ஆயுதத்தாலையும் மரணம் ஏற்படக்கூடாது, விண்ணுலகத்திலையும் மரணம் ஏற்படக்கூடாது, உள்ளேயும் மரணம் ஏற்படக்கூடாது, வெளியேயும் மரணம் ஏற்படக்கூடாது. இப்படி அநேக வரங்களை பெற்றிருந்த அந்த இரண்யனை அழிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள்லாம் ஒன்று கூடி இரண்யனை சம்ஹாரம் பண்ணி அழிப்பதற்காக ஆலோசனை கூடின இடம் திருக்கோட்டியூர் அப்படின்னு பேர். அந்த இரண்யனை அழிக்கிறதுக்காக இரவும் இல்லாத, பகலும் இல்லாத, ஆயுதமும் இல்லாத, உள்ளேயும் இல்லாத, வெளியேயும் இல்லாத, அப்படி விண்ணிலும் இல்லாத, மண்ணிலும் இல்லாத இரண்யனை அழிப்பதற்காக பல வரங்களை பெற்றிருந்த அந்த இரண்யனை வாயிற்படி மேலே இரவும் இல்லாத, பகலும் இல்லாத அந்தி நேரத்தில் வாயிற்படி மேலே அமர்ந்து மடி மேலே வைத்து கொண்டு இரண்யனை மார்பை பிளந்து அந்த அழித்த எம்பெருமான் நரசிம்மம் அவதாரம் எடுத்து இரண்யனை அழித்த நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால். எம்பெருமானை பார்க்கணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும், பாகவத உத்தமர்களுக்கு. ஆனால் பார்க்க முடியாது, உணர முடியும். மண்ணாய் நீர் எரி கால் விசும்புமாகி அப்படி நீராக இருக்கிறான், நிலனாக இருக்கிறான், விண்ணாக இருக்கிறான், நெருப்பாக இருக்கிறான், ஆகாயமாக இருக்கிறான். அப்படி இருக்கிற எம்பெருமானை உணர்வுபூர்வமாக உணர முடியும். அப்படி பார்க்கணும்னு நினைத்தா எம்பெருமானுடைய சின்னங்கள் திருவடியை திருநாமமாக அணியக்கூடிய அந்த பாகவத உத்தமர்களை பார்த்தா அந்த இறைவனை பார்த்து ஆசை தேர்ந்தெடுவான். நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால். அவளை பார்த்த மாத்திரத்தில் எம்பிரான் தன சின்னங்கள் இவர் என்ற ஆசைகள் தீர்வனே. இப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரண்யனை சம்ஹாரம் பண்ண எம்பெருமானை உலகமெல்லான சொல்லும்படியான திருக்கோட்டில் அலுபாலிக்கும்படியான எம்பெருமானை ஆழ்வார்கள் புகழ்ந்து அருளி செய்த பாசுரம். நாளைக்கு 10வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். இந்த பாசத்தில் குறைநிறைகள் இருந்தாலும் கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.